எங்க போயிட்டான் அந்த பையன்? மாடு ஓவர பெருசா இருக்கு, மாசமா இருக்கா? ரசையா, மாடு மாசமா இருக்கான்னு கேட்கக்கூடாது, சினையா இருக்கான்னு தான் கேட்கணும். அப்ப இந்த பட்டியல இப்ப குட்டி போடும். நீ வேற பசி இல்ல எரிது. அப்ப குட்டி போடாது, டீ போடு. கடம்பா, கொண்டாட்டி சன போல இருக்கு, எப்ப குட்டி போட போதே? ஏய் போயிரு, கரும்பு வெட்ட மாதிரி ஒரே வெட்ட வெட்டிடுவேன். பொடி போடுறது போதும், ஆத்தா கடைக்கு போய் வியாபாரம் பார்க்கலாம் வாங்க. ஆத்தா கடைக்கு போயிட்டாரோ? ஏய் சுண்டலி, ஆத்தா கடையை கேலி பண்ணாதடா. ஆமா, ஆத்தா பெரிய நகை கடை வச்சிருக்கு, போய் வியாபாரத்துக்கு அனுங்க. எவனாவது செத்தா உங்க சட்டி விக்கும், இதுக்கு எல்லாரும் போகணுமா? வா, சந்திக்குள்ள போய் சைட் அடிக்கலாம். இந்த கெட்ட பழக்கத்துல என்ன கூப்பிட்டா ஆத்தா கிட்ட சொல்லி ஒரு சூடு போடு. ஏன் ஆத்தா கோவமா இருக்க? கோவப்படாம கொஞ்சம் சொல்றேன். பானை வித்து 10 காசு சம்பாதிக்கலாம்னு பார்த்தா நீ உருப்படியா இல்ல, ஊற சுத்திட்டு இருக்க. எவ்வளவு ஒரு தட்டுக்கிட்ட சிரிக்கி நம்ம கடைக்கு ஏத்தாப்புல உட்காந்துக்கிட்டு அதை நீ காமிச்சிட்டு குளிக்கிட்டு வியாபாரம் பண்றான். வருவன் போறவன் எல்லாரும் பல்ல ஏச்சுக்கிட்டு அவகிட்ட ஏன் பாத்திரத்தை வாங்கிட்டு போறான். அவ சட்டிக்கு முன்னாடி நம்ம சட்டி எடுபடலடா. நம்ம சட்டிக்கு போட்டு இன்னொரு சட்டியா? யார் அந்த குட்டி? பாபா நேக்கு ஒரு பானை கொடு பாபா. பானை வச்சு பூஜை பண்றீங்க. அவ பானை பெருசு பெருசா இருக்கு, நம்ம பானை விக்காதுபா. என்ன ரசையா, எப்பறப்பட்ட பொம்பளையும் ஆம்பளை கீழதான். பானை மேல பாட்டு எடுத்து விடு, அவ பானை எப்படி விக்குதுன்னு பாக்குறேன். நம்ம பானை விட்டுருமா? நீ பண்ண பானை என்ன யானையே வித்துறா. ஆரம்பி. என்ன ராசையா, நம்ம ஊர் பக்கம் ஓடப்பட்டி மைனரு செட்டு போயிட்டாருங்க. அட பாவி, நேத்துக்கு தானே பார்த்தேன், நல்லா தானே இருந்தான். நல்லா இருந்தவன் தான், நாளும் தெரிஞ்சவன் தான். குஞ்சு வாங்க சந்தைக்கு போய் நெஞ்சு வீங்கி செத்து போயிட்டான். 5 ரூபா குடு. அட பாவி, ஒன்னாவே சாப்பிட்டோம், ஒன்னாவே படிச்சோம், ஒன்னாவே தூங்கணும், ஒன்னாவே சாக வேண்டியதானே. மழை எப்ப காலியாவும் இடத்த எப்ப பிடிக்கலாம் காத்துட்டு இருக்கல. நீங்க நினைச்ச மாதிரி ஓடப்பட்டி மாதிரி எப்ப உசுர விட்டாரு. நல்ல செய்தி சொன்ன காசு கொடு. ஏலே, நல்ல செய்தா சொல்லிருக்க, விட்டுறா காசை. செட்டியார போன சுத்தம் திரும்பி வந்துடும் போல் இருக்கு. பெரிய நோட்டா இருக்கு. 5 5 10 9. ஆட்டா ஆட்டா கிட்ட வச்சு இடம் வாங்கணுமே. என்ன வாங்கலாம்? 8 9 10 11. மொத்தம் 11 குழி தோண்டியாச்சு. 9 மணி பஸ் ஏறி விரும்பாண்டி இந்த வழியா தான் வருவான். இப்ப என்ன நடக்க போது பாரு. யானையா வந்தாலும் இத்தனை குழி தப்பிச்சு போக முடியாது. அவன் எப்படி போறான்னு பாத்தலாம். வேணாண்டா, பாவண்டா, குழியில முள்ளு வைக்காதீங்கடா. சும்மா இரு ரசையா, உன்னை அடிக்கடிக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கல, அவன் காலை ஒடிக்க இதான் சரியான வழி. டேய், அவன் முள்ளு குட்டிக்காரன்டா. அதனாலதான் குழி தோண்டி வச்சிருக்க, இல்லன்னா வெடி வச்சிருக்க மாட்டேன். சும்மா வேடிக்கை பாரு ரசையா. எனக்கு என்னமோ பயமா இருக்குப்பா. பஸ் வந்துச்சுடா. வேணாண்டா, முள்ளு கால் குத்திட்டா. பாவண்டா, வேணா ஆணி வச்சிருக்கடா. காட்டுக்குள்ள முள்ளு இல்ல, முள்ளுக்குள்ளதான் காடு இருக்கு. ஐயோ, விரும்பாண்டி வருவான் பார்த்தா ஏதோ ஒரு பொம்பளை வருது. பரவாயில்ல பரவாயில்ல, உன்னை அடிக்கும் போது ஊர்ல எல்லா பொம்பளைங்க வேடிக்கை பாக்குறாங்க, அதுல எவ்வளவு வருச்சு. ராசையா, கால் தெரியுது, வரது அருக்காணி நினைக்கிறேன். அவ கால்ல 6 விரல் இருக்கும், இவ கால்ல 4 தான் இருக்கு. இடுப்பு பார்த்தா பொன்னம்மா இடுப்பு போல இருக்குல்ல. அவ இடுப்பு அடுப்பு மாதிரி இருக்குடா, இவ இடுப்பு தக்காளி பழம் மாதிரி தல தலன்னு இருக்குடா. மோ தெரியுது, இது புதுசா இருக்கு, வேற ஒரு பொம்பளைடா. அதான் கால்ல செருப்பு போட்டிருக்கால, ஒண்ணும் ஆகாது. குடியா காலு காலு காலு.
அது எங்க ஊர்ல ஒரு மோசமான ஆள் இருக்கானா, அவனை கவுக்கிறதுக்கு நாங்கெல்லாம் குழி தோண்டி அதுல முள்ளு போட்டு அது மேலோட மூடி வச்சிருக்கோம். இப்படி நடு ரோட்ல குழிய வெட்டி முள்ள வச்சு அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறீங்களே, இது தப்பு இல்ல? நானும் அதே தாங்க சொன்னேன். இந்த சின்ன பசங்க தான் கேட்கவே இல்லை. அப்பவே சொன்னதுடா. சும்மா ராசையா பயந்தாங்களே. உங்களுக்கு தெரியுமாங்க எத்தனை பேர் அடிக்கிறான் தெரியுமா? என்னை பத்தி ஏன்டா வெளியூர்ல இருந்து வந்து தப்பு தப்பா சொல்றேன்? அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? நீங்க யாருங்க? எங்க ஊருக்கு எதுக்கு வந்தீங்க? நம்ம ஊருக்கு புதுசா டாக்டர் வரதானுங்களா, அவங்களா இருக்குமோ? டாக்டர்னா கழுத்துல ஏதோ தொங்கும், மேல ஊசி வாசனை எல்லாம் அடிக்கும். இவங்க மேல நல்ல வாசனை அடிக்குது. அப்ப டீச்சரா இருப்பாங்க. டீச்சரா இருந்தா கொடை பிடிச்சிருப்பாங்க, இல்ல கண்ணாடி போட்டிருப்பாங்க, வயிறு கொஞ்சம் பெருசா இருக்கும். இவங்க தான் ஒல்லியா இருக்காங்களே. சும்மா கிண்டல் பண்ணாதடா, அவங்களே கேட்டுருவோம். நீங்க யாருங்க? நீங்க எதுக்கு வந்தீங்க? நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற VAO. அப்படின்னா கிராம அதிகாரி. நம்ம ஊரு நாட்டாமக்காரம்மா. ஐயோ, பெட்டி கொடுங்க. பெட்டி. நோ தேங்க்ஸ். நோ தேங்க்ஸ். சரிங்க, பாத்து போங்க. நோ தேங்க்ஸ்னா என்னடா? எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? அப்புறம் தெரிஞ்ச மாதிரி சிரிச்சா? நோ தேங்க்ஸ்னா என்ன? இந்த நாதாரி நான் எங்க போயிருக்குன்னு தெரியலையே. இப்ப என்ன பண்றது? மாம்பழத்து வண்டு வாசமலர் செண்டு. ஆமா, பாவூதர் பையன் பாடிட்டு தான் வருவாரு. ஏண்டா திரித்தலையா, ஆபீஸ் திறந்து போட்டு எங்கடா போன? பழவங்க போன ஒரு சின்ன சந்தேகம். டேய் வேண்டாம், பழத்தால தான் நம்ம 2 பேருக்கு பெரிய பிரச்சனையாகி வெட்டு குத்து ரேஞ்சுக்கு போயிருக்கிறோம். பழத்தை தூக்கி எறிஞ்சிட்டு வேலையை பாரு. அது இல்லண்ணே, டேய் என்ன தொட்டு பேசுற? இந்த பழத்தை இதெல்லாம் செஞ்சது மைதா மாவுல செஞ்சது. இதைத்தானே ஊர்க்காரங்கிட்ட கேட்டேன், இன்னும் உதவி வந்துட்டாங்க. உதைக்கிறதோட விட்டாங்களே. உன்னை உப்பு கண்டம் போட்டு ஊருக்கு வியாபாரம் பண்ணிருக்கணும். நானே புழைக்கிற பொழப்பு போயிருமோன்னு வேதனைப்பட்டு இருக்கிறேன். பழத்துக்கு விளக்கம் கேக்குது. நான் என்னென்ன பொழப்பு கிளம்பு பெருசா பேசுறீங்க? பின் என்னடா, இவ்வளவு நாள் இந்த ஊருக்கு நான் நாட்டாமையா இருந்தேன். அரிசியில இருந்து பருப்பு வரைக்கும் வருமானம் வந்தது. அதை வச்சு வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். இன்னைக்கு எவ்வளவு ஒருத்தி நாட்டாமையா வர்றாளாம். வருமானத்துக்கு வருமானம் போய் அவனுக்கு கீழே நான் வேலை செய்யணுமா? ஒரு மேல் செய்யற வேலையா? நீயே சொல்லுது நியாயமா? வாஸ்தவம் தான். ரொம்ப ஃபீல் பண்றீங்கல்ல? ஆமா. நீங்க வேலையே செய்யாம இருக்க நான் ரெடியா சொல்லட்டுமா? சொல்லு. பேசாம வேலை வேணாம்னு எழுதி கொடுத்துருங்க. ஓ Oh my God! யார் மாதிரி யாராவது பிறந்தாங்களா செத்தாங்களா? 5 10 கையில இருந்தா கூட நான் எழுதி வச்சுட்டு காசு சாப்பிட போகணும். நான் தான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற வில்லேஜ் ஆபீசர். இவர் தாங்க தலையாரி. ஆமாங்க, நான் தாமா பியூனும். உங்களை பார்த்துட்டு ஆபீசர் வரான்னு சொன்னேன். ஜவுளி வைக்க வரான்னு சொல்றாங்க. சும்மா இருக்கண்ணே, இத கேட்டா உதைக்க வராருமா. வணக்கம். ஏங்க பொறுப்பு இல்லாம இப்படி ஆபீஸ் திறந்து போட்டு வெளிய அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க? ஆட இந்த ஆபீஸ் திறந்து இருந்தாங்க, மூடி இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு ஆபீஸாங்க? பேருக்கு தாங்க ஆபீஸ், நாட்டாமே இல்ல. நிர்வாகம் பூரா ஜமீன் கிட்ட. யாராவது பிறந்தாங்கன்னா பாருங்க, இந்த மாதிரி பண்ணாடைங்க செத்தா எழுதி வைப்போம். இது வரைக்கும் எது எப்படி இருந்ததோ எனக்கு தெரியாது. இனிமே எல்லாம் கரெக்டா இருக்கணும். சரி, என் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? என்ன வந்தது கோட்டர் கேக்குறாங்க, தண்ணி அடிப்பாங்களோ? பரதேஷ் நாய, குவார்டர்ஸ்னா குடி இருக்கிற வீடுடா. அப்படியா? குவார்டர்ஸ் ஆபீஸ் எல்லாம் உள்ள இருக்குங்க.